இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் ஜனமா, என்ன தமிழ், என்ன இதெல்லாம்? தோசை ஊத்திட்டு இருக்கேன் ஜனமா. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? அதான் முத்து இருக்கால, முத்து பாப்பால, அவகிட்ட சொல்லிட்டு நீ போய் ஆபீஸ் வேலையை பாக்குறத விட்டுட்டு நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல ஜனமா, அத்தை தான் சமைக்க சொன்னாங்க, அதனாலதான். ஓ, மாமியாரோட ஆர்டரா? முடியாது, சொல்ல முடியாது, அப்படிதானே? ஆ, தமிழ், ஒருத்தவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. இப்படி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அடிமைத்தனமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சாச்சா, அப்படிலாம் இல்ல ஜனமா. அவங்க பிரியப்பட்டு எப்பயாச்சுதான் என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கேட்பாங்க. அதையும் என்னால முடியாதுன்னு சொன்னா தப்பாயிடும்ல, வருத்தப்படுவாங்கல்ல ஜனமா. என்ன வருத்தப்படுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி, நீ ஆபீஸ் ஃபைல் பார்க்கும்போதுதான் உனக்கு இந்த வேலையெல்லாம் சொல்றதா? இல்ல ஜனமா, எனக்கு வேலை இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுன்னா தெரியப்படுத்து. தமிழ், எஸ் சொல்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நோ சொல்றதும் முக்கியம். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு நாள் பெரிய சங்கடத்தை உருவாக்கி கொடுத்துரும். உனக்கு வேலை இருக்குன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்ன தமிழ்? சரிங்க ஜனமா. அத்த, வா மீனா. என்னத்த தமிழ் உங்ககிட்ட பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்காளா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்த, நான் ஒண்ணும் அவளை கொடுமைப்படுத்தல. வழக்கமா எல்லார் வீட்லயும் மாமியார் மருமகளுக்கு சொல்ற சாதாரண வேலையா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இவ சமையல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே 2-3 தடவை இவ கையால சாப்பிட்டிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு இவளை சமைக்க சொன்னேன். அது ஒரு தப்பா? ஆபீஸ் வேலை பாக்குற எத்தனையோ பொண்ணுங்க ஆபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் சேர்த்து அழகா மேனேஜ் பண்றது இல்லையா? இவ மட்டும் என்ன அதிசயமா வந்துட்டாளா என்ன? மீனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ சிபிய பாக்குற மாதிரி தமிழ பார்த்தனா நல்லா இருக்கும்.